நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான முட்டை மசாலா தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது தேங்காய் சாதம், அப்புறம் குஸ்கா, நெய்ச்சோறுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. நான் இன்றைக்கி வேக வச்ச 5 முட்டைகளை எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். பொதுவாக கத்தியில் கட் பண்ணால் முட்டையோட மஞ்சக்கருவெல்லாம் உதிர்ந்து போகும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். கத்தியில் கட் பண்ண முட்டை ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு நூல் எடுத்துக்கலாம். நூல்கண்டுலேருந்து ஒரு குட்டி நூலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டை மேலே இந்த நூலை வச்சுட்டு இந்த 2 சைடையும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணி இழுத்திங்கன்னா சூப்பராக முட்டை அழகாக பிசுறு இல்லாமல் கட்டாயி வந்துடும். பாருங்கள், பழைய முட்டைக்கும் புது முட்டைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க. ஓகே, இதே மாதிரி இந்த 5 முட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு தவா எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துடலாம். கடுகுளுந்து பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே 5 பல் பூண்டு பற்களை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ள சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். நான் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட வதக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். முட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் பரட்டி விட்டுடலாம். இந்த அனதர் சைட்லேயே மசாலாஸ் நல்லா கோட் ஆகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்க. முட்டை கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், 2 சைடும் குக் ஆயிடுச்சு. கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை மசாலா ரெடி. இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.